Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு crochet வீடியோ பார்க்க போறோம். crochetல நான் இந்த purse எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். இந்த purse வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு triangle ஷேப்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அப்படியே டெவலப் பண்ணி ஃபுல்லா ஒரு லெந்த் வர்க் பண்ணிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி ஒரு purse மாதிரி ஃபார்ம் பண்ண போறோம். நீங்க வந்து செல்போன் பவுச் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹேண்டியா இருக்கும். இது கையில வந்து எடுத்துட்டு போறதுக்கும் சிம்பிளா இருக்கும். இதை வந்து நான் ஒரு பட்டன் வச்சு க்ளோஸ் பேட்டர்ன் வச்சுருக்கேன். உள்ளே ஓப்பனாக தான் இருக்கும். உள்ளே லைனிங்கும் எதுவும் கொடுக்கல. உள்ளே நல்லா திக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு லைனிங் எதுவும் தேவைப்படாது. இந்த பட்டன் கூட வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ரெண்டு கலருமே பார்த்திங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்ட் கலராக இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே மேலே தூக்குன மாதிரி இருக்குது. தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ரிப்டு நல்லா அழகாக இருக்கும். இது இப்போ இந்த பர்ஸ் எப்படி செய்யறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க yarn சைஸ் வந்து மீடியம் 4, ஹூக் சைஸ் 5.50 mm. ஃபர்ஸ்ட் ஒரு மேஜிக் ரிங் போட போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இந்த yarn-ஐ வந்து தம்மில் இருக்க yarn-ஐ வெளியில் கொண்டு வாங்க. அப்புறம் ஒரு செயின் போட்டுடணும். மேஜிக் ரிங் ஃபஸ்ட்டு போட ட்ரை பண்ணுறவங்க என்னோட டீட்டெயில்டு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் வந்து 5 சிங்கிள் க்ராஷஸ் போட போகிறோம். சிங்கிள் க்ராஷெட்டுக்கு ஹூக்கை வந்து இந்த ரிங்குள்ளே கொண்டு போய் வெளியில் எடுத்துகிட்டு வரணும் யானை. அதுக்கப்புறம் யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2 லூப்பில் இருந்தும் வெளியில் வந்துடணும். இதே மாதிரி 5 சிங்கிள் க்ராஷெட் இந்த ரிங்குள்ளேயே போட போகிறோம். 3 4 5 ரவுண்ட் 1ல 5 சிங்கிள் க்ராஷெட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த சின்ன yarn இருக்கு இல்லையா, இந்த நூலை வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த ரிங் வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்லோவாக புல் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ரவுண்ட் 2 ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டுக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு பேக் லூப்பில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயினில் இங்கே பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ஃபுல் இந்த கம்ப்ளீட் பர்ஸே வந்து பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். 2 சிங்கிள் க்ராஷெட் போட்டுக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்க செயின்லையும் 2 சிங்கிள் க்ராஷெட் போட்டுடலாம். இப்போ நம்ம சென்டர் செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். 5 சிங்கிள் க்ராஷெட் போட்டோம் இல்லையா, அதில் சென்டர் செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ராஷெட், செயின் 1, ஒரு சிங்கிள் க்ராஷெட் சென்டர் லூப்லேயே. இப்போ அந்த செயின் 1 இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க 2 லூப்லேயும் 2 சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரவுண்ட் 3க்கு செயின் 1 போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் செயினில் 2 சிங்கிள் க்ராஷெட் போட்டுடலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கிற செயின்லேருந்து ஸ்டிச் மார்க்கர் முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லா செயின்லையும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட போகிறோம். இப்போ ஸ்டிச் மார்க்கரை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு சென்டர் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம்.
as usual நம்ம போன ரவுண்டில் ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு சிங்கிள் crochet, chain 1, ஒரு சிங்கிள் crochet. அந்த செயின் 1 எப்போவுமே வந்து ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த சென்டர் ஃபார்ம் பண்ணணும். அது தப்பாக மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஸ் வராது. ஸ்டிச் மார்க்கரில் எப்போவுமே அந்த செயின் 1 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்க செயின்லலாம் ஒரு சிங்கிள் crochet போட்டுவாங்க. கடைசி செயினில் 2 சிங்கிள் crochet போடணும். இப்போ கடைசி செயினில் 2 சிங்கிள் crochet போட்டுடணும். One, two. ரவுண்ட் 3ல இப்போ என்ன ஒர்க் பண்ணமோ அதே தான் நம்ம ரவுண்ட் 4லேருந்து ரவுண்ட் 9 வரைக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டுட்டு ஃபர்ஸ்ட் செயின்லையும் லாஸ்ட் செயின்லையும் 2 சிங்கிள் crochet, சென்டரில் இருக்க செயினில் அதாவது ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்கிறதுல ஒரு சிங்கிள் crochet, செயின் 1 சிங்கிள் crochet. மற்ற செயினில் எல்லாமே ஒரு சிங்கிள் crochet போட போகிறோம். இது வந்து ரவுண்ட் 4லேருந்து ரவுண்ட் 9 வரைக்கும் இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு வரும்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 6 inch வரும் நமக்கு. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது சைஸ் யார்னில் செஞ்சாலும் இந்த மேலே இருக்க இந்த லைன் வந்து 6 inch வர அளவுக்கு நம்ம செஞ்சு போகிறோம். பார்த்தீங்கன்னா என்னோடது 6 inch மெஷர்மெண்ட் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 10 வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு சேம் கலர் யூஸ் பண்ணணுன்னாலும் த்ரூ அவுட் த பர்ஸ் சேம் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ரவுண்ட் 10 வந்து இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை வந்து சிங்கிள் crochet போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சிங்கிள் crochetை புல் பண்ணிவிடுங்க, கடைசி சிங்கிள் crochetை. ஏன்னா அந்த கலர் சேஞ்ச் வந்து கரெக்டாக ஒரு ரோவில் கரெக்டாக வரணும். இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்து இந்த 2 லூப் இருக்குல்ல, இப்போ இந்த ரெட் கலர் அந்த கலர் சேஞ்ச் யார்ன் வச்சு இப்போ இந்த புல் பண்ணிக்கோங்க. சிங்கிள் crochetை கம்ப்ளீட் பண்ணுறத புது கலர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் 1 செயின் போடணும் 10th ரோவுக்கு. இப்போ இந்த 2 யார்னையும் நாட் போட்டுக்கோங்க. இந்த 2 யார்ன் வந்து கடைசியாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணும் போதே இதை சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கடைசியாக நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ண போகிறோம். செகண்ட் செயின்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். நான் முந்தி சொன்ன மாதிரி இந்த பர்ஸ் ஃபுல்லாகவே பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. செகண்ட் செயின்குள்ளே இருந்து சிங்கிள் crochet போட்டுட்டு வர போகிறோம். செகண்ட் செயின்லேருந்து ஸ்டிச் மார்க்கர் வரைக்கும் இருக்க எல்லா செயின்லேயும் ஒரு சிங்கிள் crochet. ஆஸ் யூஷுவல் நம்ம முந்தின ரோ ஒர்க் பண்ண மாதிரி தான். இப்போ நான் சென்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சென்டரில் இருக்க ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet, செயின் 1, ஒரு சிங்கிள் crochet. ஆஸ் யூஷுவல் செயின் 1ல ஸ்டிச் மார்க்கர் போட்டுடலாம். இப்போ மறுபடியும் எல்லா செயின்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு வாங்க. கடைசி செயினில் ஒர்க் பண்ணாதீங்க, அதுக்கு முந்தின செயின் வரைக்கும் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு வரணும். இப்போ கடைசி செயின் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல, இதை ஸ்கிப் பண்ண போகிறோம். அகெயின் ரவுண்ட் 11க்கு செயின் 1 போட்டு ரவுண்ட் 10 ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் செயின் ஸ்கிப் பண்ணிடணும். செகண்ட் செயின்லேருந்து ஒரு சிங்கிள் crochet போட போகிறோம். சென்டர் வந்து சிங்கிள் crochet, செயின் 1 சிங்கிள் crochet. அதே மாதிரி கடைசி செயினை ஸ்கிப் பண்ண போகிறோம். ரவுண்ட் 11லேருந்து ரவுண்ட் 38 வரைக்கும் இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க.
உங்களுக்கு தேவைன்னா இன் பிட்வீன் நீங்கள் கலர் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி இவ்வளோ லென்த் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் டோட்டல் ரோஸ் வந்து 38 ரோஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் நம்ம பர்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இந்த யானோட எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிடலாம். இன்கேஸ் அது உங்களுக்கு கடைசியாக இன்சர்ட் பண்ணணுன்னாலும் அதுவும் பெஸ்ட் வே தான், நீங்கள் அப்படியும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு லூப் மாதிரி இப்போ ஒரே ஒரு ரோ கடைசி ரோவில் ஃபார்ம் பண்ண போகிறோம். கடைசி ரோ 39th ரோ செயின் 1 போட்டு சேம் ரோ 38 மாதிரியே ஃபர்ஸ்ட் செயின் ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்லேருந்து சிங்கிள் க்ராஷெட் போட்டு வாங்க. இந்த சென்டரில் 3 செயின்ஸ் இருக்குல்ல அது வரைக்கும் போட்டு வாங்க. இப்போ அந்த வி ஷேப்பில் இருக்கும் சென்டரில் இந்த 3 செயின்ஸ் மட்டும் 3 செயின்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. அந்த ரோவில் சிங்கிள் க்ராஷெட் போட போகிறதில்ல. இப்போ 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயின்லேருந்து சிங்கிள் க்ராஷெட் போட்டுட்டு வரப்போகிறோம். மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஆஸ் யூஷுவல் எண்டு வரைக்கும் சிங்கிள் க்ராஷெட் போட்டுவாங்க. கடைசி செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு முந்தி இருக்க செயின்லேயே ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணியாச்சு. ரோ 39 ஃபார்ம் பண்ணியாச்சு. பட்டன் லூப் பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இந்த சென்டர் லூப் பார்த்திங்கன்னா இந்த வி ஷேப் சென்டராக கரெக்டாக வரணும். ஈவனாக எல்லா ரோலையும் சேம் பேட்டர்னாக வரணும். இப்போ இந்த கார்னர்ஸ்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து அன்ஈவனாக இருக்குது இல்லையா, வி ஷேப் மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்குது. இதை வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வர போகிறோம். எண்டிங் ஃபினிஷிங் எட்ஜ் வந்து ஈவனாக இருக்கணும். அதுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டுட்டு வர போகிறோம். எல்லா ரோலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் க்ராஷெட் போட்டால் அது ஈவனாக ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இருக்கிற லூப்லேயே ஒரு சிங்கிள் க்ராஷெட் போடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ராஷெட். அந்த வி ஷேப் வருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ராஷெட். இப்போ அது பக்கத்துலேயே இன்னொரு சிங்கிள் க்ராஷெட். இதே மாதிரி அப்படியே கண்டினியூஸாக சிங்கிள் க்ராஷெட் போட்டு வந்தால் இந்த மாதிரி எட்ஜிங் வந்து கரெக்டாக அழகாக ஃபார்ம் ஆகும். இந்த வி அந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல 2 சிங்கிள் க்ராஷெட்ஸ் போட போகிறோம். அங்கே ஒரு சிங்கிள் க்ராஷெட், அந்த யான் ஒரு கேப் தெரியுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ராஷெட். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. நான் நீட்டாக இந்த லைன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த எட்ஜில் வந்து நம்ம டர்ன் பண்ணோம். அதுக்காக அந்த எண்டில் வந்து 3 சிங்கிள் க்ராஷெட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3. இப்போ இந்த கார்னர் வந்து பெண்ட் ஆகி வரும். இப்போ இதே மாதிரி இந்த மேலே இருக்க டாப்லேயும் ஃபுல்லாமே ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டுட்டு வாங்க. இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் அந்த கார்னர் மாதிரி இந்த கார்னர்லேயும் 3 சிங்கிள் க்ராஷெட்ஸ் போடணும். 1 2 3. இப்போ இந்த எண்டை வந்து இந்த லைன் ஃபுல்லாக இதே மாதிரி சிங்கிள் க்ராஷெட் போட்டு இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வரணும். என்னோட எட்ஜஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக முடித்த உடனே இந்த யான் கட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த யான் வந்து நம்ம ஊசி நூல் வச்சு ஊசி எடுத்துகிட்டு வந்து இது உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி இதை எவ்வளோ இன்சர்ட் பண்ண முடியுதோ இன்சர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். நம்ம ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு
இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி 2 கார்னரையும் மேட்ச் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டா மேலே இருக்கிறத இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னர்ஸ் வந்து நம்ம ஊசி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கார்னர் 2 கார்னரையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டா நம்ம பர்ஸ் வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி 2 ஒன்றா வச்சுட்டு பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற பார்ட்டோட பேக் லூப்பும் மேலே இருக்க பார்ட்டோட பேக் லூப்லேயும் ஊசியை இன்சர்ட் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வர போகிறோம். இந்த எண்டில் ஒரு நாட் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா யானும் அப்படியே உள்ளே வச்சு தச்சு கொண்டு வந்துடுங்க. இந்த கார்னர் அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த சைடில் இருக்க கார்னர் 2 கார்னர்ஸையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். எண்டில் வந்து அகெயின் நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா யானை இந்த மாதிரி எண்டில் வந்து ஊசியில் ஒரு சுற்றிட்டு அதுவே ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ யான் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா யான்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க ஊசி வச்சு ஆஸ் யூஷுவல். பர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மேலே இருக்க ஃபோல்டிங் பார்ட்டை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி பட்டன் எங்கே அந்த லூப் எங்கே வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அங்கே பட்டனை ஸ்டிச் பண்ணிட போகிறோம். பர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி என்னோடய வீடியோ பார்த்து ஏதாவது க்ராஷெட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஃபோட்டோஸ் போடுங்க. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ.